அந்த வீட்ல என்னமோ நடக்குது. அந்த வீட்ல ஏதோ ஒரு பெரிய ரகசிய சக்தி இருக்கு. என்னது அது? எனக்கு தெரியாம அங்க ஏதோ நடக்குது. அத்தை தெய்வத்தை பத்தியும் சாஸ்திர சம்பிரதாயத்தை பத்தியும் இவ்வளவு கடினமா பேசுறது இதான் முதல் தடவை. புரோகிதர் வார்த்தைனா வேத வாக்க மதிக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்க அவர் வார்த்தையை மீறி பேசுறாங்கன்னா ரொம்ப விசித்திரமா இருக்குக்கா. அந்த கண்கள் தான் இப்போ நமக்கு முக்கியம். அதுக்குள்ள அடங்கி இருக்கிற ரகசியங்கள் நம்மள நாகமணி இருக்கிற இடத்துக்கே கூட்டிட்டு போகும். கபந்தா, தயாராயிரு. இந்த ரகசியமா தான் இருக்கணும். நேரம் வர்ற வரைக்கும் எந்த ரகசியமும் வெளியில வரக்கூடாது. ஆமா, சொல்லுங்க அமிர்தா, நான் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க. அப்படியே இருக்கங்க. நீங்க சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கிறேங்க. அது வந்து அர்ஜுன், என்ன அமிர்தா, என்ன ஆச்சு? நான் என்ன பார்த்தேன்? இங்க என்ன நடக்குது அமிர்தா? அது தெரியாது. என் முகத்து மேல ஏதோ வந்து விழுந்த மாதிரி இருந்தது. நான் இப்ப என்ன பார்த்தேன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லைங்க. அநேகமா நில வெளிச்சம் வந்தது இல்ல, அப்ப ஏதோ மரம் குறுக்க வந்து அதோட நிழல் உங்க மேல பட்டிருக்கும். ஒரு செகண்ட் நான் எவ்வளவு பயந்து போட்டேன் தெரியுமா? சில நேரத்துல இந்த மாதிரி நிழல்கள் நம்மள பயமுறுத்துற மாதிரி இருக்கும். எதுக்குங்க பயம்? சரி போகட்டும், விடுங்க. இன்னும் எங்க அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க. என்ன பறவை இது? எதுக்கு இப்ப என்ன வந்து அட்டாக் பண்ணுது? கபந்தா, சூழ்நிலையை பார்க்கும்போது அவனை தூக்கிக்கிட்டு வருது உன்னால முடியாத காரியம்னு தோணுது. அவ்வளவு சக்தி உனக்கு இல்ல. ஆனா அவனோட கண்கள் எனக்கு நிச்சயம் வேணும். நடக்க போற நம்ம யுத்தத்துக்கு அதுதான் நமக்கு ஆயுதங்கள். அவனுடைய கண்களை பறிச்சுக்கிட்டு வா. போ கபந்தா, அவனை தாக்கு. போ, புறப்படு. ஏங்க அமிர்தா, அங்க நின்னுகிட்டு என்னங்க வேடிக்கை பாக்குறீங்க? வந்து எனக்கு உதவி செய்யுங்க. இந்த பறவை கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க.
எங்க அமிர்தா, எங்க கல்லு மாதிரி அங்கேயே நிக்கிறீங்க, வந்து காப்பாத்துங்க, வந்து என்னை காப்பாத்துங்க. அம்மா, பாட்டி, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். ஹேமா, ஹேமா, பாபா, உன் பிள்ளைய எங்கேயுமே காணோம். ஹேமா, இந்த நேரத்துல அவன் எங்க போனா? என்ன அத்தை, நீங்க ஏன் இந்த அளவுக்கு பயப்படுறீங்க? அமைதியா இருங்க, அவன் எங்க போயிட போறான்? வந்துருவான். அது அது நான் அதுக்காக சொல்ல. பாட்டி, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இங்கதான் எங்கேயாவது போயிருப்பான், வந்துருவான். அதுவும் இல்லாம இன்னைக்கு பௌர்ணமி இல்லையா, பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது ரொமான்டிக்கா ஊர் சுத்த கிளம்பியிருப்பான். அது சரி, என் புருஷன் ஒரு நாள் கூட என்னை கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படலையே. ஆனா அந்த அர்ஜுன் பொண்டாட்டி பாத்ரூம்ல இருந்து 2 நிமிஷம் லேட்டா வந்தா பிரளயமே வந்த மாதிரி ஆடுவான். அம்மா, பாட்டி, யாராவது காப்பாத்துங்க. இது இது நம்ம அர்ஜுன் குரல் தானே? எங்க இந்த குரல் கேக்குது? அத்தை, அந்த குரல் மொட்டை மாடியில இருந்து வர மாதிரி இருக்கு. மொட்டை மாடியில இருந்தா? அப்போ அர்ஜுன், பாட்டி, அர்ஜுனுக்கு வாங்க, போய் என்னாச்சு? பார்க்கலாம். வாங்க. ஏன் அவன் கத்துறான்? என் பேரனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. சீக்கிரம் எல்லாரும் போங்க. இந்த வீட்ல நேரம் கிட்ட நேரத்துல தான் பிரச்சனை வரும். அம்மா, அர்ஜுன், டேய், என்னடா ஆச்சு? என்னடா இதெல்லாம்? ஐயோ, அர்ஜுன், என்னடா ஆச்சு? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, என் பேரனுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு. அர்ஜுன், அர்ஜுன், என்னடா இது? உனக்கு என்ன ஆச்சு? அமிர்தா, என்னம்மா இதெல்லாம்? என்ன ஆச்சு இவனுக்கு? திடீர்னு ஒரு பறவை வந்து இவரை கொத்திடுச்சு. என்னது, பறவை வந்து கொத்திடுச்சா? முதல்ல நீ ஏன் மேல அதெல்லாம் வந்த? அப்புறம் பேசிக்கலாம். பிளட் நிறைய போகுது பாருங்க. ஐயோ, முதல்ல அவனை ரூமுக்கு கூட்டிட்டு வாங்களே, கூட்டிட்டு வாங்க. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். வாடா அர்ஜுன், வா, ஜாக்கிரதையா வா, பாத்து வா. ஐயோ கடவுளே. செபாஷ் கபந்தா, செபாஷ், உன்னை பாராட்டுறேன். நீ மிகப்பெரிய சக்திசாலின்னு எனக்கு தெரியும். உன்னுடைய இந்த முதல் முயற்சியில உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ வெற்றியை சாதிச்சுட்ட. உன்னுடைய வேலை என்ன திருப்திப்படுத்திடுச்சு. உன்கிட்ட இதை விட பெரிய பெரிய சக்திகள் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய முயற்சிகளை நீ விடவே கூடாது கபந்தா, தொடர்ந்து போ. ஏன்னா உனக்கு இப்போ அதிக நேரம் இல்ல. உனக்கு இன்னும் மிச்சம் இருக்கிறது 2 நாட்கள் மட்டும்தான். அதுக்குள்ள உனக்கு கொடுத்த வேலையை நீ செஞ்சு முடிக்கணும். புறப்படு கபந்தா, புறப்படு, புறப்படு. ஏதோ அர்ஜென்ட்டான வேலையா, நாளைக்கு காலையில வந்துருவாங்கம்மா. ஏன்பா அர்ஜுன், அந்த பறவை உங்களை தாக்க வந்துச்சுல்ல, அப்போ அந்த இடத்துல உங்களை யாரும் காப்பாற்ற வரலையா?
இல்ல டாக்டர், அப்ப அங்க யாருமே இல்லை. அர்ஜுன், உன் சத்தம் கேட்டு நான் ஓடி வந்தப்போ அமிர்தா உன் பக்கத்துல இருந்தால? அமிர்தா, கரண் சொல்றது உண்மைதானா? அர்ஜுனுக்கு இப்படி நடக்கும்போது நீ அங்கதான் இருந்தியா? அது நான் வந்து இல்ல பாட்டி, நானும் அமிர்தாவும் ரூமுக்குள்ள பேசிட்டு இருந்தோம். அப்ப எனக்கு ஃபோன் வந்தது. வீட்டுக்குள்ள சிக்னல் கிடைக்கல, அதனால தான் மொட்டை மாடிக்கு போனேன். அப்பதான் இந்த மாதிரி நடந்துச்சு. அண்ணா, நீ வந்த நேரத்துல தான் அமிர்தாவும் அங்க வந்தாங்க. நான் ஆபத்துல இருந்த நேரத்துல என் பக்கத்துல அமிர்தா இல்லை. அமிர்தா அங்கதான் இருந்தாங்க, ஆனா எனக்காக அவங்க இல்லை. அதான் உண்மை. சரி சரி, இந்தாங்கம்மா, இதில் சில மெடிசின்ஸ்லாம் எழுதியிருக்கேன். சாப்பிட்டா சரியாயிடும். மிஸ்டர் அர்ஜுன், எல்லா மெடிசின்ஸையும் வேலை தவறாமல் சாப்பிட்ணும். அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். முழுசாக குணமாகிற வரைக்கும் அங்கே இங்கேன்னு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? ஓகே டாக்டர். சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். திரிவேணி அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரீங்களா? என்ன டாக்டர், என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? என்ன விஷயம்? அது வந்து ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. வீட்டு மொட்டை மாடியில் ஒரு பறவை வந்து அட்டாக் பண்ணுதுன்னா கேட்கறதுக்கே விசித்திரமா இருக்குல்ல. நானும் பல கேஸுகளை பார்த்துருக்கேம்மா, ஆனால் பறவை தாக்கி அடிபடுறத இப்போதான் நான் முதலே பார்க்குறேன். எனக்கும் அதுதான் புரிய மாட்டேங்குது டாக்டர். இது வரைக்கும் இப்படி ஒரு நிகழ்ச்சி இந்த வீட்டில் நடந்ததே இல்லை. இதுதான் முதல் தடவையா இப்படி நடக்குது டாக்டர். இல்லைம்மா, அர்ஜுன் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான பையனை அதை தாக்குதுன்னா அது நாம நினைக்கிற மாதிரி சாதாரண பறவை இல்லைம்மா. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எங்க அர்ஜுனுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. என்னதான் இருந்தாலும் அது ஒரு பறவைங்கிறதுனால இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்கு தான் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். காயம் முழுசா ஆறுற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. சரிங்க டாக்டர், நான் போயிட்டு வரேம்மா. ஏங்கா, என்ன பாழா போன பறவையோ அது இந்த மாதிரி காயத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்கு. ஒரு பறவையால இந்த அளவுக்கு காயத்தை ஏற்படுத்த முடியும்? பறவை மனுஷங்களை அட்டாக் பண்ணுதுன்னு கேள்விப்படுறது இதுதான் முதல் தடவை. மொட்டை மாடிக்கு போன அர்ஜுனோட நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கலியுகத்துல என்ன வேணாலும் நடக்கலான்னு அன்னைக்கு பாட்டி கூட கோவிலுக்கு போகும்போது பூசாரி சொன்னாரு. யார் யார் செஞ்ச பாவம் எப்படியெல்லாம் வந்து தாக்கும்னு சொல்லவே முடியாதான். சித்ரா, ஏன் எப்ப பார்த்தாலும் ஏட உடமாவே பேசிட்டு? பாவம் அர்ஜுன் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் சுமாரு. பாழா போன பறவை பாவம். ஒரே நாள்ல என் பிள்ளையோட முகம் எப்படி வாடி போச்சு பாரு. ரொம்ப வலிக்குதாப்பா? கொஞ்சம் வலி இருக்குதாம்மா, ஆனா நீங்க எல்லாரும் என் கூட இருக்கீங்கல்ல, அதனால பரவாயில்ல. நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கிறோங்கிறத விட உன் பொண்டாட்டி உன் பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கால, அதான் உனக்கு வலி தெரியல.
பார்த்துக்கிட்டே இரு, காயம் இருக்கிற இடம் தெரியாது மறைஞ்சிட போகுது. அமிர்தா, அர்ஜுன் பூரணமா குணமாகற வரைக்கும் அவனை பாத்துக்கிற பொறுப்பு உன்னோடது. புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. பாட்டி பாட்டி, டாக்டர் உங்களை மட்டும் தனியா வெளியில கூட்டிட்டு போனாரா? என்ன சொன்னாரு? ஒன்றும் இல்லை, காயம் ரொம்ப பலமாக பட்டிருக்கு. அதனால காயம் ஆறுற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடும்னு சொன்னார். ரொம்ப வலிக்குதாப்பா? பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்களும் போய் படுத்துக்கோங்க, டைம் ஆயிடுச்சு. சரிப்பா அர்ஜுன், நீயும் படுத்துக்கோ. அமிர்தா, ஏதாவது அவசரம்னா கூப்பிடுமா? பத்ரம். பார்த்துப்பா. இல்ல பாட்டி, நானும் இது வரைக்கும் எத்தனையோ பறவைகளை பார்த்துருக்கேன். ஆனா இந்த பறவை ஒரு மாதிரி விசித்திரமா இருந்துச்சு தெரியுமா? விசித்திரமானா எப்படி? ஒரு மாதிரி ரொம்ப பெருசா இருந்தது பாட்டி. இவ்வளோ பெரிய பறவையை நான் பார்க்கறது இதான் முதல் வாட்டி. அதுவும் இல்லாம அதோட கழுத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு மாதிரி விசித்திரமான அடையாளம் இருந்துச்சு. என்ன? கழுத்துக்கு பின்னாடி அடையாளமா? ஆமா பாட்டி. ஏன் பாட்டி, என்னாச்சு? நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க? அது அது என்னமோ அடையாளம்னு சொன்னல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் பாட்டி.